Hi, hello, how are you doing today? I'm your English lecturer Ajit from IBD campus, Department of English. So, உங்களுக்கு நல்ல தெரியும் IBD campus என்ற ஒரு campus இலங்கையில் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு campus and also you know significance of IBD campus and the services they provide. So we are very proud to say that I am one of the parts of IBD campus. So இலங்கையிலே நிறைய இந்த எஜுகேஷன் செக்டர்ல நிறைய தாக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார். It gives lot of support and it creates a big dynamic space in Sri Lanka. ஸ்ரீலங்காவிலே ஒரு முக்கியமான ஒரு அதாவது எல்லாருக்குமே வந்து தெரிகிற அளவுக்கு ஒரு இடத்தை வச்சுக்கிறது தான் இந்த ஐபிடி கேம்பஸ். Thousands of students have involved in these courses and நிறைய பேர் வந்து நிறைய கிராஜுவேட் ஆகி அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட சக்சஸ் ஸ்டோரிஸ் மோட்டிவேட் ஆக போதும் எல்லாருக்குமே பெரிய பெரிய மோட்டிவேஷன் வந்துட போதும். அவங்களும் உங்களோட நிலைமையிலேருந்து வந்தாங்க. They are like you are now. They were like you as a beginner தான் இருந்தாங்க. Now they're in a different states. So இப்போ அவங்க முக்கியமான நிறைய பெரிய பெரிய பொசிஷன்ஸ்ல எல்லாம் இருப்பாங்க because of this IBD campus. Yes. So நிறைய பேர் நீங்க சக்சஸ் ஸ்டோரிஸ் பாருங்க, நிறைய பேர் ஃபீட்பேக்ஸ் பாருங்க. It shows the reliability of a campus. இப்போ நான் வந்து இந்த பேச்சுலர் நடக்க போறேன்னு சொன்னா, if I have the confidence only, I can explicitly say that you will learn English language. You will speak with confidence within 35 days. என்கிட்ட ஒரு தைரியமான என்கிட்ட நல்லாவே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி இல்லாட்டி நான் என்ன செய்யறது இப்படி கான்ஃபிடன்ஸ் என்ன செய்ய மாட்டேன். 35 டேஸ்ல நீங்க இங்கிலீஷ் பேசுவீங்க சொல்லி நான் என்ன செய்ய மாட்டேன், கான்ஃபிடன்ஸா சொல்ல மாட்டேன். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் உண்மையாகவே வெரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்டிக்ஸ் அண்ட் ஒரு மாடர்னான நிறைய விஷயங்களை தான் நாங்கள் செய்யறோம். இந்த சிலபஸ்ல கூட இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இந்த கோர்சஸை பொறுத்தவரை எல்லாமே இட்ஸ் வெரி ஈஸி டு அக்சஸ். நீங்கள் அக்சஸ் பண்ணுறது ஈஸி. எங்களை ரீச் பண்ணணும்னா இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து என்ன செய்யணும், எங்களோட சர்வீசஸ் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கோம். ஸோ இன்னும் நாங்கள் நிறைய ஐபிடி கேம்பஸை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு டாபிக் ஒன்று நாங்கள் ப்ரீ வெபினார் வந்து உங்களுக்காக வேண்டிய உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஒன்று கிடைக்கும். ஒரு ஃப்ரீயாகவே நீங்கள் ஒரு நாலேஜ் எடுத்துக்கொள்ளணும் ஐபிடி கேம்பஸில் சொல்லி தான் நாங்கள் என்ன செய்யணும் இந்த செஷன் இன்றைக்கு கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த செஷன்ல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்களை நீங்க வந்து ஃப்ரீயாவே எடுத்துக்கொள்ள போறீங்க. And also you are going to experience how IBT campus sessions will be. எப்படி இந்த செஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க, அந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கும் போது, அவங்களோட கொடுக்குற மெட்டீரியல்ஸ் பிபிடி எந்த மாதிரி இருக்கும் போதுன்னு சொல்லி நீங்க என்ன செய்ய போறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. And also you will understand the teaching methodologies and the approaches the lecturers use. Lecturers on the IBD campus என்ன மாதிரியான மெத்தடாலஜி எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட வச்சிருக்காங்கன்றதை நீங்க செக் பண்ணி பார்க்க போறீங்க. So if you all are ready, let's get started today's pre-webinar. Before that, I'm going to introduce myself in a jiffy. I'm Ajit, lecturer of English at IBD campus. Right. So இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம் ஸோ உங்களுக்கும் நாங்கள் இன்றைக்கு நான் வந்து சொல்லித்தர இருக்கிற விஷயம் என்னன்னு that is question forms in English. Okay. ஸோ இன்றைக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஐடியாவை நீங்கள் இனிஷியேட் பண்ணி போகிறீங்க. You are going to understand the comprehensive knowledge of questions in English. Questions என்ன, questions நாங்கள் வந்து எப்படி நாங்கள் சென்டென்ஸ் பேட்டர்ன் வரணும்,
how we can make sentences using a proper grammar, proper tactics, and proper wording. And also இந்த மாதிரி questions தான் நாங்க ஏன் அடிக்கடி கதைக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம். So when understanding this concept, this idea, this topic, we will we will be able to utilize the questions and questioning techniques in our day-to-day life also. நாங்க என்ன செய்ய போறோம், இந்த WH question இருக்கட்டும், இந்த yes or no question இருக்கட்டும், இந்த how questions இருக்கட்டும், extended questions இருக்கட்டும், எல்லா கொஷின்ஸையும் நாங்கள் என்ன செய்யறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நாங்கள் என்ன செய்யறோம், நம்ம லைஃப்ல நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஒன்ஸ் நாங்கள் இந்த விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நீங்க என்ன செய்யலாம், இட்ஸ் வெரி ஈஸி டு அப்ளை பண்ணுறது ஈஸி. ஸோ அதை தான் நாங்கள் என்ன செய்யப்படுறோம் டே பார்க்குறோம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஏனென்றா இங்கிலீஷ்ல பேசுறேன்னு சொன்னாங்க, ஒரு ஆள் கேள்வி கேட்கிற, ஒரு ஆள் அதுக்குரிய விடையை சொல்ற, சம்டைம்ஸ் டேர்ன் டேக்கிங் நடக்கும். ஒரு ஆள் விட சொல்லிட்டு இருக்கிற அதே டைம்ல என்ன செய்வாருன்னா வேற ஒரு சிச்சுவேஷனுக்கு அவனே சொல்லுவார், என்ன இந்த ரூட்ல போகாம அடுத்த ரூட்டுக்கு மாறி போவார். விஷயங்கள் மாறி மாறி பேசப்பட்டு மெயினா என்ன நடக்க போகுது, கொஸ்டின் அண்ட் ஆன்சரிங். ஸோ கொஸ்டின் ஒரு ஆள் கேட்பாரு, ஆன்சர் ஒரு ஆள் சொல்லுவாங்க, ஆன்சர் சொல்ற ஒரு ஆள் திருப்பி அவர்கிட்ட எகைன் கொஸ்டின் கேட்கறவர்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க, கொஸ்டின் கேட்டாலே எப்படி ஆன்சர் சொல்லுவார் திருப்பி. இப்படி மாறி மாறி போயிட்டு தான் நாங்கள் சொல்லுவோம் conversation. So to make this kind of conversation in English, we should know questioning techniques and answering techniques as well. இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது questioning techniques, questions எப்படி கேட்குறது, என்ன மாதிரியான கொஷின்ஸ் இருக்கு, அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன் இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு கட்டாயம் தேவைன்னு சொன்னா, as a beginner we don't know how to answer the questions properly. எடுத்த உடனே நாங்கள் எல்லாருமே ஆன்சர் பண்றதுக்கு சொன்னா கஷ்டம். We can't answer for it, but we can ask questions to continue the conversation. ஒரு கன்வர்சேஷன் நாங்கள் வந்து கண்டினியூவா கொண்டு போறோம், நாங்கள் யூஸ் பண்ற டெக்னிக் தான் கொஷனிங் டெக்னிக்ஸ். அப்ப நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவரோட நீங்க பேசுறீங்களா இங்கிலீஷ், பட் யூ ஆர் இன் பிகினர் லெவல், ரைட்? நீங்க பிகினர் லெவல்ல இருக்கீங்க, அவர் வந்து இங்கிலீஷ்ல வந்து நல்லா சேர்க்கிறார், he is good at English language. Now you are a beginner, so how can you make conversation? நீங்க conversation எப்படி செய்யலாம்? You can for the questions you can give short answers, clearly short answer. அவரோட conversation நிறைய நீங்க செஞ்சுட்டு போகணும். You have to ask questions. அப்ப questions வந்து கேட்டாதான் என்ன செய்ய போகுது, அந்த conversation it will lead for sometimes கொஞ்சம் நேரத்துக்காவது அதை என்ன செய்ய முடியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது கொஷனிங் ஆன்சரிங் டெக்னிக்ஸ். அதில் முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், மேஸ் பிகினர் நீங்கள் இப்போ தான் இங்கிலீஷ் பழகுறீங்கன்னு சொன்னால் கொஷனிங் டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறோம் அதை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ அதுக்கு முதல் நீ வந்து ஐபிடி கேம்பஸ் இருந்தால் என்னன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும், ரைட்? முதலாவது இந்த ஐஇபிடின்னு சொன்னால் இனோவேட்டிவ் எஜுகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி கேம்பஸ். ஸோ இதில் கண்டெக்ட் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மொபைல் ஃபோன், அடுத்தது இது வந்து மெயில், இது வந்து அட்ரஸ், இது வந்து வெப்சைட். ஸோ வெப்சைட் இருக்கிறபடியே நாங்கள் வெப்சைட்டில் ஒரு சின்ன ஒரு ஃபோன் நம்பர் பார்த்து வருது. ஐபிடி கேம்பஸில் வெப்சைட், ஐபிடி கேம்பஸில் வெப்சைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பிரான்ச்சஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி, இந்த ஃபேக்கல்ட்டியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேக்கல்ட்டி ஆஃப் லாங்குவேஜில் இங்கிலீஷ் இருக்கு, சிங்கள, தமிழ் அண்ட் ஹிந்தி இந்த மாதிரி இருக்க போது. அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஐ ரிலேட்டடான கோர்சஸ் இருக்குது அவங்கள்ட்ட. அடுத்தது ஸோ ஆஃப்டர் ஏ லெவல், ஆஃப்டர் ஓ லெவல் இருக்கக்கூடிய கோர்சஸ் பாருங்க. ஐடி இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், ஹெச்ஆர் ப்ரோக்ராம், digital marketing and cyber security. அடுத்தது இங்கிலீஷ். This is the iconic courses. This is the iconic course at IBD campus. And அடுத்தது நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற faculties of business, faculty of computing, faculty of engineering, faculty of language, faculty of science, faculty of law, இந்த மாதிரி faculties நிறைய இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் graduates வந்து 150+ graduates இருக்காங்க, அதே மாதிரி 2000+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க போத்.
1.5 years experience and 30 plus dedicated staffs and total programs in 10க்கு மேல programs இருக்குங்க. சரியா? Right. So இது வந்து எங்களோட ஐபிடி கேம்பஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் அண்ட் யூடியூப். ஸோ யூடியூப்ல நீங்க நிறைய பார்க்கலாம். ஸோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னு சொன்னா யூடியூப்ல நிறைய விஷயம். ஓகே, ஸோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல நிறைய வீடியோஸ் நாங்கள் வந்து நிறைய டாபிக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டிருக்கிறோம். என் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் அந்த விஷயங்களையும் பார்த்து கொள்ளையிலும். ஸோ இங்கே பாருங்க. ஸோ இது வந்து எங்களோட வீடியோஸ். ஸோ நாங்கள் ஒவ்வொரு டாபிக்லேயும் நாங்கள் வந்து என்ன செய்யணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் யூடியூப்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஷார்ட்ஸில் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் அண்ட் சில மோட்டிவேஷனான சில விஷயங்கள் இருக்க போது. அடுத்தது இந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் 100க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரி. ஸோ நீங்கள் வந்து இந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸை பார்க்கலாம். Hello everyone, good evening. My name is Asha and I'm Right. So Hello everyone, good evening. My name is Asha and I am from batch 8 of the online spoken English course at IEBT campus. I would like to share my experience with you. I came across this course when I saw an advertisement on Instagram. It looked helpful, so I decided to sign up. The process was very easy and I felt excited to start learning. Before joining the course, my English was very limited. I had trouble speaking and felt nervous. Since I began, I have made great progress. Now I can communicate much better and I feel more confident in conversations. The classes are engaging and enjoyable. Mr. Ajit sir is an excellent teacher. He uses a variety of fun activities that help us practice speaking and understand the language better. I strongly recommend the IEBT campus to anyone wanting to improve. So, I am Pramila Devraj. My experience about IEBT is that I felt really comfortable being in the class. My mother saw an advertisement on WhatsApp about your IBT campus and the feedback from our previous batch, and she suggested me to join this IBT campus. That's why I joined there. Before joining the campus, my English skills were in intermediate level. Now I feel a little bit improvements of my English language. The classes are so interesting and I try to attend the classes without any fail. We are having a very motivational lecturer and his teachings are very technical. And yes, I'm recommending this IBT campus for my all. Yes. So this is regarding IBT campus. Okay. Right. So this is about the significance of IBT campus. So IBT campus பொறுத்தளவில் நாங்கள் என்னென்ன விஷயங்களை நாங்கள் வந்து ஐகானிக்காக வச்சிருக்கிறோம், என்னென்ன ஸ்டாண்டர்டான விஷயங்கள் எங்களுக்கு இருக்கு, why we are standing out now out of all the institutes in Sri Lanka. ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூட்ல இருந்தும் ஐபிடி கேம்பஸ்ன்றது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கு காரணங்கள் என்ன? ஸோ அதான் நாங்கள் இப்போ பார்ப்போம். முதலாவது பாருங்க. ஸோ இங்கே நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணுற கரிக்குலம் வந்து ஸ்ட்ரக்சர்ட், வெல் ஸ்ட்ரக்சர்ட் கரிக்குலம் இன் மாடர்ன் சிலபஸ் இன்க்ளூட் பண்ணின ஒரு வெல் ஆர்கனைஸ்ட் கரிக்குலம். அது மாதிரி லெக்சர் பேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் லெக்சரர்ஸ் இன் ஆன்லைன் டீச்சிங். ஆன்லைனில் வந்து எப்படி டீச் பண்ணணும், பிள்ளைகள் எப்படி எங்கேஜில் வச்சு போகணும்னு நல்ல மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கிற லெக்சரர்ஸ் மாதிரி தான் ஐபிடி கேம்பஸில் இருக்குது. அதே மாதிரி இன்டராக்டிவ் டூல்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஜூம் எந்த அளவுக்கு குவாலிட்டிஸில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து தெரியும்.
அதே மாதிரி இது வந்து virtual classroom மாதிரியே இருக்காது. ரியல் கிளாஸ் ரூம் மாதிரி தான் என்ன செய்வது இருக்க போகுது. அந்த அளவுக்கு தான் என்ன செய்ய போகுது ஆடியோ, வீடியோ எல்லா விஷயங்களும் இருக்க போதோ. அதே மாதிரி சப்போர்ட்டிவ் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப தெரியும் உங்களுக்கு இந்த பிபிடிஸ் ஊடாக நீங்க நிறைய விஷயங்கள படிச்சுக்கொள்ளுங்க. பிபிடி இத பார்த்தாலே விளங்கக்கூடியதா இருக்கும். And அதுக்கப்புறம் நாங்க தர எக்ஸ்பிளனேஷன் இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸ்டாக இருந்துச்சு போகுது. மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் மோர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்க போகுது. அதே மாதிரி ஃபீட்பேக் மெக்கானிசம். ஸோ அந்த ஃபீட்பேக் மெக்கானிசத்தை பொறுத்தளவுல நீங்க வந்து எல்லாமே ஓரல்னு சொன்னா ஓரலுக்கு என்னென்ன விஷயங்கள் நாங்க வந்து அசஸ்மெண்ட்டாக தருவோம் ஓரல் ரிலேட்டடாக தான் தரப்போம். ஸோ ஸ்பீக்கிங்கை பொறுத்தளவுல உங்களுக்கு லிசனிங்கும் கண்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ லிசனிங் ஸ்பீக்கிங் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு சைடுன்னு சொல்லலாம். 4 டாமினன்ட் ஸ்கில்ஸ் இருக்கு. அடுத்தது ஸ்பீக்கிங், ரைட்டிங், லிசனிங் அண்ட் ரீடிங். ரீடிங் அண்ட் ரைட்டிங் இந்த விஷயம் ஒரு சைடுன்னு சொன்னா, லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் இது ஒரு சைடு. ஸோ ஸ்பீக்கிங்கு தேவையான விஷயங்கள் லிசனிங் ப்ராக்டிஸ், அதே மாதிரி ஷெடோவிங் ப்ராக்டிஸ், அதே மாதிரி உங்களுக்கு ஸ்போக்கன் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் தான் நாங்கள் என்ன செய்வோம் அசஸ்மெண்ட்டில் தருவோம். அதுக்குரிய மெக்கானிசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் குயிக்காகவே நாங்கள் என்ன செய்வோம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம். சரி, அடுத்தது டெக்னிக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்டேபிளான இன்டர்நெட் கனெக்ஷன் உண்டு. எல்லாமே லேப்டாப் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கிளாஸ் ரூமை நாங்கள் உங்களுக்கு என்ன செய்வோம் வர்ச்சுவல் கிளாஸ் ரூம் உங்களுக்கு நாங்கள் தரப்போம். அதே மாதிரி மோட்டிவேஷனல் எஸ்பெக்ட். ஸோ இப்போ என்னதான் நாங்கள் கிளாஸில் நாங்கள் எல்லா விஷயத்தையுமே சொல்லி கொடுத்தோம், மோட்டிவேஷன் ஒரு விஷயம் இல்லாட்டி எந்த ஸ்டூடெண்ட்டுமே என்ன செய்யாது அவங்களுக்கு இருக்கிற பொட்டென்ஷியல் அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் அவங்க ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால் மோட்டிவேஷன். ஸோ மோட்டிவேஷன் சொல்றதுல உங்களால் ஏதும் உங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, நீங்க இன்னும் இருக்கிற விஷயத்த யூஸ் பண்ணினா என்னென்ன விஷயங்கள் செய்யலாம். அதே மாதிரி உங்களோட லேர்னிங் ஸ்டைல், நீங்க என்ன மாதிரியான லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், நீங்க எப்படிப்பட்ட லேர்னர், முதலாவது லேர்னர் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஒரு லேர்னர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ரைட், இவர் என்ன டைப் ஆஃப் லேர்னர், இவர் என்ன மாதிரியான டெக்னிக் இவருக்கு வந்து சொல்லி, இவர் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண இவ்வளோ காலத்தில் இவருக்கு இங்கிலீஷ் பிடிச்சி, இந்த மாதிரியாக நாங்கள் என்ன செய்யறோம் சைக்காலஜிக்கல் ஸ்பெக்ஸை வச்சு என்ன செய்யறோம் மோட்டிவேஷன்ஸை கொடுக்கும். சரி, this is the specialty of IBT campus, right? Okay. So this is about the lecturer information. So இது வந்து இந்த ப்ரொஃபைல் நான் வந்து அஜித் இங்கே IBT campusல lecturer அதே சமயத்தில் at the same time I have completed my bachelor's degree, diploma. I'm one of the university level news reader in English and also I was a translation field head, internship on the Hindu college in more than 5 years experience in the English online teaching. So the right? ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் கொஷின்ஸில். அதில் முதலாவது கொஷின் எஸ் ஆர் நோ கொஷின்ஸ். சில கொஷின்ஸை நாங்கள் பார்த்துருக்கோம், அந்த கொஷின்ஸுக்கு ஓம் இல்லாட்டி இல்லைன்னு நாங்கள் ஆன்சர் பண்ணினாலே அந்த கேள்விக்குரிய ஆன்சர் ஃபுல்லாக கிடைச்ச மாதிரி இருக்கு. ஸோ ஒரு கேள்வி ஓம் இல்லாட்டி இல்லைன்றபடியே அந்த எதிர்பார்த்துட்டு இருக்குதான்னு சொன்னால் அந்த கொஷின் நாங்கள் சொல்லுவோம் எஸ் ஆர் நோ கொஷின் சொல்லுவோம். இதே நீங்க வந்து எங்க பார்க்கலாம்னு சொன்னா டென்சஸ்ல நீங்க பார்க்கலாம். ஸோ டென்சஸ்ல 12 வகையான டென்சஸ் இருக்கு. அந்த டென்சஸ்ல பாசிட்டிவ் கொஷின், நெகட்டிவ் கொஷின்ஸ் நாங்கள் என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கு. அந்த எஸ் ஆர் நோ கொஷின் ஆன்சர், எஸ் ஆர் நோ ஆன்சர் தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் எதிர்பார்க்கணும். உதாரணத்துக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எடுத்து பார்ப்போம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எடுத்தா வளமையாக நம்ம செய்யற விஷயங்களை கதை. I usually go to playground at 4 p.m. every day. I often play cricket with my friends in the evening. இப்படி நாங்கள் என்ன செய்வோம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நாங்கள் சில விஷயங்களை செய்யாத விஷயங்களையும் சொல்லுவோம். என்னது, I don't like ice cream much. I don't want to go anywhere. I don't prefer to
speak Tamil in front of my students. So இப்படியெல்லாம் நாங்கள் என்ன சொல்லலாம். இதுல கொஷன் ஃபார்ம்ஸ் நாங்கள் கேட்கக்கூடாது. அது ஓமா இல்லையான்னு சொல்லி ஆன்சர் கொடுப்பேன். Do you speak English? இது அர்த்தம் என்ன? நீங்க இங்கிலீஷ் பேசுவீங்களா? Don't you like ice cream? உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காதா? ஸோ பாருங்க, இந்த கேள்விகளுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? ஓ எஸ் ஐ டூ, நோ ஐ டோன்ட், இப்படி 2 ஆன்சர்ஸ் தான் நாங்கள் என்ன செய்வோம் கொடுப்போம். ஸோ இந்த 2 ஆன்சரும் வருதாமன்னு சொன்னா ஒரு கொஷனுக்கு அந்த கொஷனுக்கு நான் சொல்லுவேன் எஸ் ஆர் நோ கொஷன்ஸ் சொல்லுவோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது டென்சஸ்ல இருக்கிற 12 டென்ஸுக்கு நாங்க என்ன சொல்லலாம் அப்ளை பண்ணலாம். அதுல பேசிவ் வாய்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். மீன் ஆல்சோ மாடல் வெர்ப்ஸ்க்கு நாம என்ன செய்யலாம் அப்ளை பண்ணலாம். பி வெர்ப்ஸ்க்கு கூட நாங்க என்ன செய்யலாம் அப்ளை பண்ணலாம். ரைட், இப்போ நாங்க என்ன செய்யலாம் क्वेश्चंस அப்ளை பண்ணலாம். ரைட், சோ இந்த சப்டைட்டில் பாத்தீங்கன்னு சொன்னா 2 possible answers, எஸ் இல்லாட்டி நோ, அந்த 2 ஆன்சர்ஸ் தான் கொடுப்போம். வேற கண்டென்ட் பாத்தீங்கன்னு சொன்னா யூஸ் டு கன்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன். அப்போ ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்காக வந்து நாங்க என்ன செய்யணும், இந்த கேள்விக்கு போமா இல்லையா, வருவியா வர மாட்டேன், will you come or not, will you come, நீ வருவியா, won't you come, வர மாட்டியா. ஆன்சர்ஸ் என்ன வரும்? yes I will, no I will not, yes I will, no I won't. இப்படிதான் நாங்க என்ன செய்யணும் சொல்ல போறோம். can you play cricket, நீ கிரிக்கெட் விளையாடுவியா. can't you play cricket, நீ கிரிக்கெட் விளையாட மாட்டியா. இப்படி கேட்டா நாங்க என்ன செய்யணும்? yes I can, no I can't. ஓம் நான் விளையாடுறேன், இல்லை எனக்கு விளையாடையில. இப்படின்னா என்ன செய்யணும் நாங்க ஆன்சர். ஸோ கன்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தான் எஸ் ஆர் நோ கொஸ்டின் நாங்க யூஸ் பண்ணுவோம். சரியா? ரைட். ஸோ இதுல எப்படி சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்க போதான்னு சொன்னா நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொன்னா சென்டென்ஸ்ல ஆக்ஸிலரி வெர்பை நாங்க ஞாபகத்தில் வச்சுக்கோம். இப்போ ஃபியூச்சர்ல நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா உதாரணத்துக்குன்னா நாளைக்கு வேறு சொல்லி ஒரு சென்டென்ஸ் ஐ வில் கம் டுமாரோ. இதே இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்காங்க, ரெண்டாவது ஆக்ஸிலரி வெர்ப் இருக்கு, மூணாவது மெயின் வெர்ப் இருக்கு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சு வச்சுட்டு போகணும் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ். ஸோ ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல டூ டஸ் இருக்க போகுது, அதே மாதிரி சிம்பிள் பாஸ்ட் டிட் இருக்க போகுது, சிம்பிள் ஃபியூச்சர் வில் இருக்க போகுது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல am is are இருக்க போகுது, பாஸ்ட் கண்டினியூஸ்ல was were இருக்க போகுது, ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல will be இருக்க போகுது. ஸோ இப்படி நாங்க வந்து ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் நாங்க நினைச்சலாம் கேட்டகரைஸ் பண்ணிட்டே போகுது. ரைட், ஓகே. இப்ப நீங்க இதுல செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற ஆக்ஸிலரி வெர்ப் சப்ஜெக்ட்க்கு முன்னுக்கு போட்டீங்கன்னு சொன்னா அதான் என்ன எஸ் ஆர் நோ கொஸ்டின். இதை நாங்க வந்து என்ன செய்யலாம் பி ஃபார்ம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி பேசிவ்க்கு அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி என்ன செய்யலாம் மாடல் வெர்ப்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். ரைட், ஐ கேன் சாரி யூ கேன் ரன் ஃபாஸ்ட், நீ நல்லா ஓடுவாய், ஓட முடியும் என்ன சொல்றோம். இந்த யூ கேன் ரன் ஃபாஸ்ட் அந்த கேன் தான் நாங்க இங்கிலீஷ் யூஸ் பண்றோம் மாடல் ஆக்ஸிலரி. அந்த ஆக்ஸிலரி வெர்ப் சப்ஜெக்ட்க்கு முன்ன போடணும். கேன் யூ ரன் ஃபாஸ்ட், நல்ல ஃபாஸ்டா ஓடையலுமா. I will call you, I will call you, நான் உனக்கு கால் பண்ணுவேன். will தூக்கி முன்னுக்கு போட்டேன். will you call me, நீ என்னை கால் எடுப்பியா. அதே மாதிரி I have written a letter, written have ன்னு சொல்றது ஆக்ஸிலரி, have தூக்கி முன்னுக்கு போடு. have I written a letter, இதுதான் எஸ் ஆர் நோ கொஸ்டின். ரைட், ஓகே. பாருங்க ஷார்ட் ஆன்சரை பார்த்தீங்கன்னு சொன்னா எஸ் ஐ டூ, நோ ஐ டோன்ட் இனிஷியல் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஆக்ஸிலரி வெர்புகளை மட்டும் நாங்கள் இனிஷியல் லிமிட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி ஃபுல் ஆன்சரே சொல்லலாம். will you come, yes I will, no I will not, no I won't. இல்லாட்டி நாங்கள் டீட்டெயிலாக கொடுக்கணும். என்ன will you come ன்னு கேட்டா yes I will come, I'll come with my friend சொல்லலாம். ரைட், ஸோ எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் பாருங்க. do you like tea, இதுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது? yes I do, no I don't. yes I like tea, no I don't like tea. are you busy, இது வந்து be forms the question. are you busy, yes I am, no I am not, yes I am busy right now, no I am not busy. Right, can I sit here, model auxiliary verb question. can I sit here, நான் இங்கே இருக்கலாமா. yes you can, no you can't. yes you can sit on the chair,
No, you can't sit on. You can't sit on the chair because it is reserved, right? So அப்படி நாங்க சொல்லணும் சொல்லுங்க. இந்த சிச்சுவேஷனை பாருங்க, எவ்ரிடே கன்வர்சேஷன், ஒர்க் பிளேஸ் கன்ஃபர்மேஷன்ஸ், செக்கிங் டீடைல்ஸ் எல்லாத்துக்குமே நாங்க என்ன செய்யறோம், இந்த கொஷின்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எஸ் நோ கொஷின். நான் நேரத்தோட சொன்ன மாதிரி என்ன மச்சான் வருவீங்களா நீங்க இன்றைக்கு சொல்லி கேட்கறதுக்கு நாங்க என்ன செய்வோம், எஸ் நோ கொஷின் தான், ரைட்? அதே மாதிரி உங்களோட நம்பர் 10 என்ன உங்களோட நம்பர் தானே 10 சொல்லி இருக்கிறாங்க. எஸ் இந்த நம்பர் 10 அப்படின்னு இல்லை, என்ன நம்பர் 10. சரி, ரைட். அதாவது டீடைல்ஸ் கேட்கக்கூடாது. டு யூ ஹேவ் மொபைல் ஃபோன்? எஸ் ஐ டு. டு யூ ஹேவ் umbrella? எஸ் ஐ டு. செக் லிஸ்ட்ல நாங்க என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து தான் இந்த எஸ் வேணும். ஸோ இந்த டீடைல நாங்க என்ன செய்யலாம் செஷன்ஸ்ல, ரைட்? இங்க பாருங்க. ஸோ subjects, auxiliary verb. Example பாருங்க. Do you work here? Does he speak Tamil? Did you submit the report? இதெல்லாம் என்ன ஆக்ஷன் வேர்போட நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். என்னது எஸ் நோ கொஷின். சிம்பிள் பிரசன்ட் அண்ட் சிம்பிள் பாஸ்ட் பொறுத்தவரை ஆக்ஸிலரி verb வெளியே தெரியாது. நாங்க என்ன செய்யணும், அதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்யணும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஐ பிளே கிரிக்கெட் இதில் நாங்கள் ஆக்ஸிலரி verb கண்டுபிடிக்கல. அது பட் டூவல் ஆக்ஸிலரி verb மறைஞ்சி அதை வெளியில் எடுக்கக்கூடாது. என்ன நடக்கும், அது எஸ் நோ கொஷின். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் சிம்பிள் பாஸ்ட் இது ரெண்டையும் பொறுத்தவரை ஆக்ஸிலரி verb வெளியில தெரியாதபடியா நாங்கள் என்ன சொல்லணும். ஸோ we have to give more concern on it, right? Okay. இப்போ எஸ் நோ கொஷின் இந்த பி வேர்ப்ல இது வந்து டென்ஸ்ல நம்ம வந்து பார்த்தது. இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் 12 டென்ஸ்ல நாங்கள் யூஸ் பண்ணுற பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஷின்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் என்ன எஸ் நோ கொஷின்ஸ் கேட்கலாம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னா பி வேர்ப்ஸ்ல are you free now? I am busy. Are you busy? Yes. Is this seat taken? Are they students? Yes, they are. So B verbs le naanga enna kekkala, right? அதே மாதிரி model verbs. So model verbs அப்படி முன்னுக்கு போட்டாலே அது என்ன question ஆ மாறுது. Yes or no question. Can I help you? May I come in? Will you join the meeting? So will கூட நாங்க என்ன செய்வோம், model auxiliary verb தான் அது. அது யாருமே auxiliary verb சொல்லுது, அது model auxiliary. சரி. ஸோ இப்படி நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு பொலைட்டான ரிக்வெஸ்ட் எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது என்ன, ஒரு ப்ரொஃபஷனலிசத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் என்ன செய்யலாம், எஸ் நோ கொஷின்ஸை. ரைட், ஓகே. அடுத்தது செகண்ட் டைப் ஆஃப் கொஷின் இஸ் WH கொஷின். ஸோ இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க WH கொஷின் என்னன்னா டபிள்யூலையும் ஹெச்லையும் ஸ்டார்ட் பண்ணின ஒரு கொஷின் வேர்டு, அதை நாங்கள் WH கொஷின் சொல்கிறோம். இப்படிதான் நிறைய பேர் வந்து நினைச்சிருக்காங்க. பட் தட் இஸ் ராங். ஏதாவது ஒரு வேர்ட்ல WH இருந்தாலே அது WH கொஷின் தான். அதனாலதான் ஹவுன்ற விஷயத்தை நாங்கள் என்ன செய்யறோம், இந்த WH கொஷின்குள்ள நாங்கள் ஹவு என் ஹவுல HOW HW மினிக்கிங் என்ன ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு. ஸோ இந்த WH கொஷின்ஸ் எல்லாமே என்ன ஒரு ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன் ஒன்று கேட்கறதுக்காக, ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை கேட்கறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு கொஷின் வேர்டையும் நாங்கள் என்ன செய்வோம்னா ஒவ்வொரு பெர்டிகுலரான கொஷின்ஸுக்காக வந்து நாங்கள் என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். ஸோ முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த WH கொஷின்ஸ் எப்படி வர போகுதுன்னு சொன்னால் WH கொஷின் வேர்டோட ஒரு சென்டென்ஸோட ஆக்ஸிலரி வேர்பும் சேர்ந்து தான் கொஷினாக மாற்றுறது, ரைட்? ஸோ இந்த WH வேர்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட், வேர், வென், ஹூ, விச், வை, ஹூஸ் அண்ட் ஹவு. ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட். ஸோ ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்பஸுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ வாட்ன்றதை நாங்கள் எங்கே யூஸ் பண்ணுவோம், திங்ஸ் ஓர் ஆக்ஷன்ஸுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். வாட் ஹேப்பன்றது கேட்டா என்ன ஆக்ஷன் நடந்ததுன்னு சொல்லுவோம். வாட் இஸ் திஸ்ன்னு கேட்டா என்ன இந்த திங்ஸோட பேர் என்ன. சரியா? வாட் ஆர் யூ டூயிங்னு கேட்டா என்ன ஆக்ஷன் நீ செஞ்சுட்டு இருக்கீங்க தான் என்ன செய்யறாரு கேட்கிறாரு, ரைட்? ஸோ வாட்ன்றது ஒரு திங் இல்லாட்டி ஒரு ஆக்ஷனை நாங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் வாட். பட் வாட்ன்றதுக்குள்ள நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு என்னென்னு சொல்கிறேன், நிறைய விஷயங்களை சொல்லலாம். We have plenty of options. But
இதே வேர்ட்டை தான் நாங்கள் என்ன செய்வோம், விச்சாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். விச்ன்றது எனக்கு கிட்டத்தட்ட இதே தான் பட் பட் ஆப்ஷன்ஸை கொடுத்து நாங்கள் வந்து எதுன்னு சொல்லி கேட்டால் தான் விச்சை யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்னு சொல்லி கேட்குறோம். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர் என்ன நடக்குது, உன்னோட ஃபேவரட் கலர் என்னன்னு சொல்றாங்க. ஒரு ஆள் ப்ளூ சொல்லுவாரா, ஒரு ஆள் ஒயிட் சொல்லுவார், ஒரு ஆள் பிளாக் சொல்லுவார், ஒரு ஆள் பர்பிள், ஒரு ஆள் கோல்டு கலர், ஒரு ஆள் சில்வர் கலர், ஒரு ஆள் இப்படின்னு சொல்லி அடிச்சுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன்ஸ் சொல்லுவாங்க. விச்ன்றது என்னன்னு சொன்னா விச் இஸ் யுவர் ஃபேவரட் கலர், இதுவும் அதே தான், எது உங்களோட ஃபேவரட் கலர். ஆனா ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்ன ப்ளூ அண்ட் பிளாக். அப்ப ப்ளூ பிளேன் பிளாக், ப்ளூ பிளேன் பிளாக் பிளேன் தான் என்ன சொல்லுவாங்க, ஸ்டிக் பண்ணிருப்பாங்க, அதுக்குள்ளேயே நிற்பாங்க. ஸோ ரெண்டுல ஒன்று தான் என்ன சொல்லுவாங்க, சொல்லுவோம். இதான் what and which ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசம். ஸோ what which ரெண்டு சேம் தான், ஆனால் whichன்றது ஆப்ஷன் இருக்கும். endless ஆப்ஷன் will be given for what. வாட்டுக்கு நாங்கள் endless ஆப்ஷன் என்ன வேணும்னா ரைட். ஸோ வேறன்றது ஒரு பிளேஸ் ரிலேட்டடாக வரும். எங்க அந்த கேள்விகளுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். வேர் டு யூ ஸ்டடி, எங்க நீங்க படிக்கிறீங்க. வேர் ஐ கோயிங், எங்க போறீங்க. வேர் கோ யூ ஃபாதர் எஸ்டர்டே, உங்களோட அப்பா நேற்று எங்க இருந்தாங்க. ஸோ எந்த பிளேஸ்ல சொல்லிட்டு தான் நாங்கள் வேற யூஸ் பண்ணுவோம். வென்ன நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வென்ன்றது இந்த காலம், இந்த டைம். when did you come, நீ எப்ப வந்த, ஸோ டைம் வச்சுருப்பாரு. when will you go, எப்ப போவாய், டைம் வச்சுருப்பாங்க. when is your birthday, உங்க பர்த்டே எப்ப, நாங்க டேட் வச்சுருக்கோம். அதே மாதிரி when does the classes start, கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸோ when யூஸ் பண்ணினாலே அது வந்து டைம் தான். அடுத்தது ஹூன்னு சொன்னா ஒரு பர்சன், ஒரு சப்ஜெக்டை கேட்கறதுக்கான சப்ஜெக்ட் என்ன சொன்னா எழுதுமா, ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட், ஒரு சென்டென்ஸ்ல he is the police, he is a policeman, right. ஒரு ஆள் கேட்கிறாங்க who is he, யார் அவன் கேட்பார். இங்க என்ன சொல்றாங்க, he is a policeman. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹூன்ற கேள்வி கேட்டா சப்ஜெக்ட்ஸ் தான் என்ன செய்யலாம் ஆன்சரா வருது, ரைட். Raja is a maths teacher. Raja is a maths teacher. Right. Real sentence. நாங்க வந்து கேள்வி கேட்கிறோம். Who is the maths teacher? ராஜா விட ராஜா. இன்னொரு சென்டென்ஸ் இருக்கு. குமார் plays cricket. குமார் plays cricket. குமார் தான் இந்த சப்ஜெக்ட், சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட். இப்போ நான் கேள்வி கேட்கிறேன், who யூஸ் பண்ணுவோம். Who plays cricket என்ன விட வரும், குமார் தான் விட வரும். ஸோ ஹூன்றது ஒரு பர்சன், ஒரு சப்ஜெக்ட் நாங்கள் நிமிஷம் ஆன்சர் எடுக்கிறது யூஸ் பண்ணுவோம். ஹூமன்றது ஹூ எப்படி சப்ஜெக்டா நாங்கள் ஒரு ஆள் சப்ஜெக்டை வந்து ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் ஆன்சர் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் ஹூமன்றது என்ன செய்யணும் சொன்னா ஒரு ஆப்ஜெக்ட். ஐ கால்ட் ராஜா. whom did you call, யார கூப்பிட்டீங்க, யாருக்கு அழைச்சீங்க, கால் கொடுத்தீங்க. சப்ஜெக்ட் வராத விட ஆப்ஜெக்ட் தான் வரும். ரைட். I met Pushpa. I met Pushpa no sentence. Whom did you meet, யார நீங்க மீட் பண்ணீங்க, யார மீட் பண்ணீங்க, புஷ்பா. யார மீட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டோம்னா I, யார மீட் பண்ணீங்கன்னு கேட்டா புஷ்பா. ஸோ சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஹூ எதுக்கு யூஸ் பண்றேன், ஹூம் எதுக்கு யூஸ் பண்றது நீங்களே தெரியும். விச்ன்றது உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். why என்றது ஒரு ரீசன், இல்லாட்டி என்ன காரணம், கோஸ் என்ன ரீசன், என்ன காரணம். ஸோ என்னதால நடந்த என்னது கதைகளுக்காக நான் யூஸ் பண்ணுறேன், ரைட். ஸோ why are you late, என்னத்துக்காக நீங்க லேட்டா வந்த காரணத்தை சொல்லு. why are you crying, ஏன் நீ அழுதாய், காரணம் என்ன. So we are expecting some reasons from the person who is talking to you. சரி, ரைட். அதே மாதிரி whose என்றது ownership, position. இது யாருடைய சொல்லி whose pen is this, whose phone is this, whose bike is this, இப்படி எல்லாம் கேட்போமே. whose books are there, இப்படி எல்லாம் கேட்போம். யார் இதுக்கு சொந்தக்காரன், எது யாரது சொல்லி கேட்பாரு. this is Raja's bag, this is Kumar's bag, this is mine. அப்படிதான் நாங்க இதுக்கு ஆன்சர் பண்ணோம். ஸோ இதுதான் the base question. Right.
இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா நாங்க வந்து WH கொஷின்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது WH கொஷின் சொன்னா தனி ஒரு வேர்டை நாங்க என்ன யூஸ் பண்ணுவோம், அப்ளை பண்ணுவோம். வாட், விச், வென், வேர், ஹவ், இந்த மாதிரியான வேர்ட்ஸ். இதுல சில ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணி சில ப்ரிப்போசிஷனையும் WH வேர்டையும் சேர்த்து இன்னும் ஒரு வித்தியாசமான சில ஸ்பெசிஃபிக்கான சில விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுவோம். ரைட்? ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு ரிப்போர்ட், இன்டர்வியூ, ஒரு அகடமிக் ரைட்டிங், இந்த மாதிரி மோர் அட்வான்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறதுக்காக இல்லாட்டி ஒரு விஷயத்தை எக்ஸாக்டா ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா in which இதோட பர்பஸ் என்ன சொன்னா லொகேஷன் வித்தின் அ கேட்டகரி. இப்ப நிறையத்தை கொடுத்து இதுல எது என்று சொல்லி கேட்கிறது, இல்லாட்டி இன்விச்சோட எத்தனையாவது ஓடத்துல இருக்கிறாரு, இதுல எத்தனையாவது இருக்கிறாருன்னு சொல்லி, அதாவது நிறையத்துல இருந்து எக்ஸாக்டா அவர் எதில் இருக்கிறது என்று சொல்லிட்டார். ரைட்? In which departments do you work? In which department do you work? So there are plenty of departments available. So the person is asking the exact department where the person is working. So எங்க அந்த டிபார்ட்மெண்ட்குள்ள எந்த டிபார்ட்மெண்ட்ல அவர் இருக்குன்னு எக்ஸாக்டா சொல்றாங்க. In which department சொல்லி சொல்றாங்க. In which school are you studying in Colombo? Colombo எந்த ஸ்கூல்ல நீ படிக்கிற? There are plenty of schools available in Colombo region. So அப்படி பர்టిక్యులர் ரவுண்டுக்கு சொல்றாங்க. In which, by whom, யாரால, identifies the person performing action. So in the person இந்த விஷயத்தை பார்க்க சொல்லி கரெக்ட். So by whom was the project approved? யாரால இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டது? By whom? By whom was the project approved? எப்படி அந்த ப்ராஜெக்ட் வந்து யாரால அப்ரூவ் பண்ணப்பட்டது? So the doer name என்ன, யாரால சொல்லி. சரி, from where, எங்க இருந்து, from where, right? எந்த சோர்ஸ், எந்த ஒரிஜின், எந்த இடத்துல இருந்து என்று சொல்லி நாங்க கேட்கறதுக்காக நாங்க யூஸ் பண்ணோம். from where. From where did you receive the notice? From where did you see the notice? எந்த இடத்துல நீங்க இந்த நோட்டீஸை பார்த்தீங்க சொல்லிட்டு. சரி, wait a minute. Okay, right. So the from where எந்த origin, எங்க இருந்து வந்துச்சு, இது எங்க இருந்து உருவாயிச்சு, right? When the from where these things raised to start, commencement பண்ண இடங்களில் என்று சொல்லி கேட்கிறது. Okay, from where did you receive the notice? எங்க இருந்து இந்த நோட்டீஸ் எடுத்தார்? To whom, யாருக்கு, அதாவது ரிசீவர் நேம் கேட்கும். ரைட்? Identifies receiver. ரிசீவர் யாருன்றதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு to whom. Right? To whom should I submit the document? யாருக்கு நான் வந்து இந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் என்று சொல்லி கேட்கிறேன். ரைட்? On which, on என்றாலே நீங்க வந்து ரெண்டு விஷயத்தை ஞாபகம். on என்றா ஒன்று ஒரு நாளை குறிக்கும், ஒரு நாள், அதாவது on Wednesday, on Sunday, on Monday, இப்படி நாங்க சொல்லலாம், ஒரு டே குறிக்கும். இல்லாட்டி on Teachers Day, on Father's Day, on Mother's Day, இல்லாட்டி on Children's Day, அப்படி நாங்க சொல்லலாம். ஒரு நாளை எது குறிக்குதா அப்படின்னு சொன்னா நாங்க on என்று யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி about ஈக்குவலா யூஸ் பண்ணதான் on. So I'm going to tell about my father. இதுக்கு நாங்க வந்து about ஈக்குவலா on name யூஸ் பண்ணணும். I'm going to talk on my family. So on என்றது ரெண்டு விஷயத்தை குறிக்குது. ஒன்று ஒரு டே குறிக்கும், அப்படி இல்லாட்டி ஒன்றை பிரச்சனை குறிக்கும். ஸோ இப்போ on which வந்துட்டாலே இது ரெண்டுல ஒன்றை தான் நீங்க சூஸ் பண்ணணும். டே அல்லாட்டி டேட் அல்லாட்டி ஒரு டாபிக் இருப்பாரு. ரைட்? On which date is the seminar? On which date is the seminar? Seminar எப்ப? Seminar இந்த டேட்ல. Right? Okay. At what time? எத்தனை மணிக்கு? Exact ஆன time. So at what time does the class start? எத்தனை மணிக்கு சரியா class start ஆகுது?
At what time do you go home? எத்தனை மணிக்கு சரியான வீட்டை போகும் இப்படி கேட்குறது எக்ஸாக்டான டைம் கேட்குறது ரைட். வித் ஹூம் யாரோட, கம்பேனியன் யாரு, வித் ஹூம் ஆர் யூ டிராவலிங் யாரோட போயிட்டு இருக்க, யாரோட டிராவல் பண்ணி கொண்டிருக்கிற, வித் ஹூம் ஆர் யூ ஹேவிங் யூ லஞ்ச் யாரோட நீங்க வந்து லஞ்ச் எடுத்துட்டு இருக்க. சரி, இப்படி நாங்கள் என்ன செய்யலாம், அட்வான்ஸ்ட் டபிள்யூஹெச் கொஷின்ஸ் நாங்கள் என்ன செய்யணும் இருக்கு ரைட். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நாங்கள் செஷன்ஸ்ல நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ இப்போ ஹவு கொஷின்ஸ் வந்து நான் ஏர்லியாவே சொல்லியிருந்தேன். டபிள்யூஹெச் கொஷின்ஸ் வந்துன்னா WNH ரெண்டு வேர்டே வந்து நாங்கள் வந்து ஏதாவது ஒரு கொஷின் வேர்டில் யூஸ் பண்ணினா அந்த கொஷின் வேர்டை நாங்கள் சொல்கிறோம் WH கொஷின்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த ஹவுன்றதும் ஒரு WH கொஷின்ஸுக்குள்ள ஒரு டைப் ஆஃப் சொல்லுவோம். ஆனால் WH கொஷின்ல இருந்து தாண்டி பியாண்ட் த பாக்ஸ் WH கொஷின்ல இருந்து தாண்டி இந்த ஹவுக்கு இன்னும் நிறைய வேரியன்ட் இருக்கு. இதுதான் நாங்கள் சொல்லுவோம் ஹவு கொஷின்ஸ் சொல்லுவோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு ஹவுன்றது ஒரு மேனா எப்படி சொல்லி கேட்குறது. ஹவு டு யூ ட்ராவல், எப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க. நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், we can explain in detail about how you travel. Right, how to make a cup of tea and சொல்லி கேட்டா எப்படி நாங்கள் டீ மேக் பண்ணுறது ப்ராசஸ் சொல்லுவோம். How to do this activity சொன்னா அந்த ஆக்டிவிட்டியோட சீக்வன்ஸ் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன செய்யணும், செகண்ட் நாங்கள் என்ன செய்யணும், தேர்ட் நாங்கள் என்ன செய்யணும், ஃபைனல் நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுவோம். அது மாதிரி தான் அந்த ஹவோட சேர்த்து இன்னும் சில வேர்ட்ஸ் வரும். இப்போ நாங்கள் அட்வான்ஸ்ட் டபிள்யூஹெச் கொஷின்ஸ் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் ஹவோட ரிலேட்டடாக வர ஹவோட சேர்ந்து வர சில கொஷின் வேர்ட்ஸை பார்க்கிறோம். ஹவு மச், இந்த ஹவு மச்ன்றது என்ன இயலாத அன்கவுண்டபிளான விஷயங்களுக்காக அப்படி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஹவு மச் டஸ் திஸ் காஸ்ட், எவ்வளவு இதுக்கு காஸ்ட் ஆகுது. ஹவு மச் பெயின் டு யூ ஃபீல் ஆன் யுவர் ஷோல்டர், உங்களோட ஷோல்டர்ல எந்த அளவு பெயின் வந்து ஃபீல் பண்றது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன இல்லாத விஷயங்கள், அன்கவுண்டபிள் திங்ஸ் ரைட். ஹவு மச் ரைஸ் டிட் யூ ஈட் எஸ்டர்டே, இந்த அளவுக்கு சோறு நீ சாப்பிடுற அப்படின்னு கேட்கலாம். சரி, அடுத்தது ஹவு மெனின்றது கவுண்டபிள் திங்ஸ். அதாவது ஒரு விஷயத்தை எண்ணி கணக்கெடுக்கலாம்னு சொன்னா நாங்கள் வந்து கவுண்டபிள்னு சொல்லுவோம். இந்த கவுண்டபிளான ஒரு விஷயம் அந்த ஆன்சரை கிடைக்கணும் சொன்னா நாங்கள் என்ன செய்யலாம், ஹவு மெனி என்றதை யூஸ் பண்ணலாம். ஹவு மெனி புக்ஸ் டு யூ ஹேவ் இன் யுவர் கேபின், ஒரு கேபினுக்குள்ள எத்தனை புக்ஸ் இருக்குன்னு சொன்னா நான் என்ன செய்யலாம், ஐ கேன் ரீட், ஐ கேன் கவுண்ட் இட், ஐ கேன் கவுண்ட் அண்ட் கிவ் தி எக்ஸாக்ட் நம்பர். நான் வந்து கவுண்ட் பண்ணிட்டு நான் என்ன செய்யணும், எக்ஸாக்ட் அந்த நம்பரை தருவேன். How many accounts do you have in your mobile phone? ஒரு மொபைல் ஃபோன் எத்தனை அக்கவுண்ட்ஸ் இருக்கு நான் என்ன செய்வேன், I can count it. அதே மாதிரி how many brothers do you have? How many siblings do you have? எப்படி கேட்டா நாங்கள் என்ன சொல்லலாம். ஸோ இதெல்லாம் how many. How long நீங்க நிறைய பேர் இருக்கீங்க, how long நீளத்தை கேட்கறாங்க, நீளத்தை கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்வீங்க, but that is wrong. How long எவ்வளவு காலம், எவ்வளவு காலம். How long, duration, right? How long is the lesson? The lesson எந்த அளவுக்கு எவ்வளவு duration lesson, 1 hour, 1.5 hour. How long is the movie? The movie வந்து எவ்வளவு நேரம், எவ்வளவு காலம் எடுக்கும், 2.5 hour, 2 hour, 3 hour, இப்படிதான் நாங்க சொல்லணும். So how long? How far தான் எவ்வளவு தூரம், distance correct, right? How far is the station? How far is the nearest petrol station? How far is the nearest cinema? பக்கத்தில் இருக்கிற சினிமாக்கு எவ்வளோ தூரம் போகும், இப்படி எல்லாம் கேட்போமே. பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ தூரம் போகும்னு சொல்லி கேட்போமே. அவங்க வந்து என்ன செய்வாங்க, கிலோமீட்டர்ஸ் ஹவர்ஸில், கிலோமீட்டர் per hour அப்படி, சாரி கிலோமீட்டர்ஸ்ல சொல்லுவாங்க, இல்லாட்டி சென்டிமீட்டர், மீட்டர்ஸ், இல்லாட்டி மைல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஹவு ஆஃபன் இதை வந்து நாங்கள் சொல்லுவோம்னு சொன்னால் ஃப்ரீக்வன்சி ரிலேட்டடான விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃப்ரீக்வன்சின்னா நம்ம எப்பப்போ ஒரு விஷயத்தை செய்யணும், டெய்லியா, occasionally, seldom, never, இப்படி நாங்கள் என்ன சொல்லலாம், சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுற சில வேர்ட்ஸ், adverbs of frequency சொல்லுவோம். அதற்காக நாங்கள் என்ன செய்யலாம், இந்த கேள்வி கேட்கலாம். How often do you go to school in a week? அப்போ நீ எப்பப்போ ஒரு வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற ஒரு ஆள் கேட்குற, இப்போ ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் நிற்கும். I usually go to school all days in a week. வீட்டில் எல்லா நாளும் பேரும் போகும். I never go to the school in all the days in a week. ஒரு காலம் ஃபுல்லாக போனதே இல்லை, ரைட்?
sometimes I go to school. I go to school full of week. வீக்ல ஃபுல்லாவே நம்ம சில நேரத்துல போவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி கேட்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். How old அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏஜ் கேட்பாங்க. How old are you? How old is he? How old is the movie? Sorry, how old is the tree? How old is the grandma? Right? அதோட நாங்கள் நான் கேட்கணும். How fast எந்த அளவு ஃபாஸ்டர் ஸ்பீடு கேட்கணும். How fast can he type? எந்த அளவு குயிக்காக டைப் பண்ணுவாரு. So he can type 250 words within 1 minute. இப்படி அந்த ஃபாஸ்ட் அதுக்கு நாங்கள் சொன்னோம். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் இருந்துச்சு. ரைட். ஸோ சில WH கொஷின்ஸை நாங்கள் வந்து எக்ஸ்டெண்டடாக நாங்கள் சொல்லலாம். நிறைய அதாவது சும்மா சாதாரணமாக WH கொஷினை கேட்காம இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்கறதுக்கு நாங்கள் சில டெக்னிக்ஸ் வச்சுருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர் இஸ் தி லைப்ரரின்னு ஒரு ப்ரிப்பேர் சிம்பிளாக ப்ரிப்பேர். பட் ஒரு ஆளுக்கு என்ன சொல்லணும்னா அவர் வந்து நல்லா இங்கிலீஷ் தெரியும்னு சொல்லி காட்டுறோம். அவர் என்ன சொல்வார், இந்த எக்ஸ்டெண்டட் கொஷின் இருக்கிறார். Could you tell me where the library is? இப்படி சொல்லுவார். என்ன அதே மாதிரி where is the next class? டிரெக்டாக நாங்கள் கேட்கலாம். என்ன எப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் இருப்பேன் சொல்லி அதை கொஞ்சம் பொலைட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா அட்வான்ஸாக கேட்கணும். Do you know when the next class is? Right? Right. அடுத்தது to whom should I submit the report? இந்த கேள்வியை நம்ம எப்படி செய்யலாம் மாற்றலாம். Could you tell me to whom I should submit the report? ஸோ அந்த இமெயில் எட்டிகெட் அந்த மாதிரி லெட்டரில் நாங்கள் ப்ரொஃபஷனலாக நாங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும். நாங்கள் டிரெக்ட் கொஷின்ஸ் இல்லாமல் எக்ஸ்டெண்டட் கொஷின்ஸ் நாங்கள் என்ன செய்யணும் யூஸ் பண்ணணும் டு ஷோ தட் we are professionals. So we have a professionalism, right? We know how to talk to others, how to respect others. அப்போ மற்றவங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் சொல்லி பார்த்தீங்கன்னா நினைக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் கொஷின்ஸை யூஸ் பண்ணலாம், டிரெக்ட் கொஷின்ஸை யூஸ் பண்ணாம தவிர்த்து. சரி, ஓகே. ஸோ இது வந்து ப்ராக்டிஸ். ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யலாம், கொஷின் ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரைட், எஸ் நோ கொஷின் இருக்கு, அதே மாதிரி WH கொஷின் இருக்கு, அதே மாதிரி ஹவு கொஷின் இருக்கு, அடுத்தது ஒன் எக்ஸ்டெண்டட் கொஷின். அதுக்கு நீங்க என்ன செய்யலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, do you like traveling? Do you like milk? Do you need money? இப்படி நாங்கள் என்ன செய்யலாம், yes or no question கேட்கலாம். Can you play cricket? Will you come with me? Could you travel to Mumbai last week? இப்படி நாங்கள் என்ன செய்யலாம் கேட்கலாம். எஸ் இல்லாட்டினா தான் ஆன்சர் வரும். அடுத்தது WH கொஷின் உங்களுக்கு தெரியும், WH கொஷின் போர்ட்ஸ் தெரியும். அடுத்தது ஹவு கொஷின் போர்ட்ஸ் தெரியும். அடுத்தது எக்ஸ்டெண்டட் கொஷின்ஸ் நீங்கள் என்ன செய்யலாம், ப்ரொஃபஷனலாக நாங்கள் பேசுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ இப்போதான் முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு வந்து கம்ப்ரிஹென்சிவாக நம்ம கொஷின்ஸ் டெக்னிக்ஸ், கொஷனிங் டெக்னிக்ஸ் அண்ட் கொஷின்ஸ் எடுத்து நாங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அதுக்குரிய மீனிங்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த செஷன் விளங்கிருக்கு வந்து நம்புறோம். ஸோ இதை விட இன்னும் நிறைய கிரியேட்டிவிட்டியாக நிறைய என்கேஜோட தான் நாங்கள் விஷயம் கிளாஸஸ் நினச்சிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து புதிய பேட்ச் ஒன்று நாங்கள் நிச்சயப்போம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டிவ் நியூ பேட்ச் ஒன்று நாங்கள் வந்து நிச்சயப்போம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். ஸோ இந்த கோர்ஸோட நேமை பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்டிஃபிகேட் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ இதோட டியூரேஷனை பார்த்தீங்கன்னா 3 months. ஸோ 3 months சொல்லப்போல 35 days நீங்கள் நிச்சயப்படுறீங்க இந்த ஸ்போக்கன் கோர்ஸை வந்து நீங்கள் நிச்சயிக்கிறீங்க. ஸோ இது வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே இந்த 3 நாளைக்கு 8 to 9 நிச்சயப்படும் நடக்க போகுது இந்த செஷன்ஸ். சரியா? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வந்து 10,500க்கு நாங்கள் என்ன செஞ்சுருந்தோம், இந்த கோர்சஸ் எல்லாம் கொடுத்து இப்போ நாங்கள் வந்து என்ன செய்யறோம், அதுக்கு 60% வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணோம். உங்களுக்கு 4,500 ப்ளஸ் 500 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, ஆல் டுகெதர் 5,000க்கு நீங்கள் என்ன செய்யப்படுறீங்க, இந்த 3 மாத கோர்சஸ் செய்யப்படுறீங்க. எந்த இடத்துலையுமே நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க. ரைட். ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யறோம், பெரிய ஒரு பிக் ஆஃபர் ஒன்று உங்களுக்கு நாங்கள் தந்துருக்கோம். ரைட். ஸோ இந்த பேட்ச் வந்து டிசம்பர் 2ஆம் தேதி, வார டிசம்பர் 2ஆம் தேதி இனிஷியேட் பண்ணுவோம். இந்த செஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டே வித் IBT கேம்பஸ். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துட்டாங்கன்னா செஷன் சம்பந்தமாக இந்த நம்பரை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீம் கேளுங்க, அவங்க தருவாங்க. ஸோ யூ கேன் ஆஸ்க் மீ கொஷின்ஸ். ஓகே.
ஸோ இவ்வளோ நேரமே நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நீங்கள் பார்த்தீங்க. யூடியூப்ல போயிட்டு நாங்கள் வந்து பிளேலிஸ்ட்லேயே இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் 100+ சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்கு நமக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே பாருங்க. பார்த்துட்டு இந்த விஷயம் இந்த பேஜில் ஜாயின் ஆகுங்க. லிமிடெட் சீட்ஸ் தான் அவைலபிள். ஸோ தேங்க்யூ ஃபார் attention throughout the presentation. ஸோ இது வந்து எங்களோட contact number. ஸோ அந்த contact number நீங்கள் வந்து என்ன செய்யலாம், contact பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், போஸ்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். So until then, take care. Thanks for joining today. Thank you and all. Have a good day. And this is Ajay, your English lecturer from IPT campus, Department of English. Sessionless and the so December 2 So thank you.